ஆமாங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது கரெக்ட்டு தான். நீங்க இந்த மாரி ஏற்கனவே மோடம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரீபெய்ட் ஜிஎஸ்எம் மோடம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, வெறும் ரூ. 500 செலவு பண்றது மூலமா இந்த மாரியான ஒரு லேண்ட்லைன் ஃபோன நீங்க இந்த மோடம் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க எல்லா அவுட்கோயிங் கால், இன்கமிங் கால ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம கான்செப்ட்குள்ள போயிரலாம். ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேவைக்காக சிசிடிவி பர்ப்பஸ்க்காகவோ, இல்ல வந்து இதர ஹாட்ஸ்பாட் வேணும், வைஃபை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இந்த மாரி நம்ம மோடம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எய்தர் பப்ளிக் பிளேஸ்லயே ஆகட்டும், வீட்லயே ஆகட்டும், இந்த மாரியான மோடம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீபெய்ட் மோடம். இது ஃபைபர் கிடையாது. ப்ரீபெய்டு ஜிஎஸ்எம் பேஸ்டு மோடம். இந்த மாரியான மோடம்ல நம்ம இந்த மாரியான லேண்ட்லைன் ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா பேக்கேஜஸுமே அன்லிமிட்டெட் கால் ஹவர்ஸ் தான் வருது. வெறும் இன்டர்நெட் மட்டும் வந்து எந்த ப்ரீபெய்ட் பேக்கேஜ்லையும் கிடையாது. அன்லிமிட்டெட் கால் ப்ளஸ் இன்டர்நெட்டு சேர்ந்து தான் வருது. ஸோ நம்ம அந்த இன்டர்நெட்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அந்த காலிங் ஃபெசிலிட்டியே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டிவிட்டி ஸ்பாட் அந்த இடத்துல இருக்கும். நம்ம இன்கேஸ் கால் பண்ணணும்னாலும் கால் பண்ணலாம், அவுட் கோயிங் பண்ணலாம், இன்கமிங்கும் நம்ம அந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கும் சேர்த்து தான் பணம் கட்டுறோம். பட் ஆனால் வைஃபை ஹாட்ஸ்பாட் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காலிங்க்கு இருக்கக்கூடிய நமக்கான ஆப்ஷன் வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதை எப்படி இந்த லேண்ட்லைனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரொம்பவே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் சில டவர் எடுக்காத ஏரியாக்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மோடமை வந்து வீட்டுக்கு மேலேயோ இல்லை வந்து ரொம்ப ஹைட்லேயோ தூக்கி வச்சிடலாம். அதன் மூலமாக டவர் வந்து ரிசப்ஷன் நல்லாவே இருக்கும். லேண்ட்லைனை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கேபிள் போட்டு லைன் மூலமாக எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டவர் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூஸும் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து டவர் நல்லாவே கிடைக்கும். அதனால் அந்த மாதிரியான இடங்களில் கட்டாயமாக இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஷார்ட்டாக அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இது வந்து காஃப் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். CFVL037 அப்படிங்கிற டைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பவர் அடாப்டர் போட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, இன்னொன்று RJ11 அண்டு RJ45 2 கனெக்டிவிட்டி போர்ட் இருக்குது. RJ45 மூலமாக நம்ம லேண்ட் கேபிளில் CAT6 கேபிள் மூலமாக கனெக்ட் ஆகிற லேண்ட் கேபிள் மூலமாக லேப்டாப்புக்கு இல்லை நம்ம வேறு நெட்ஒர்க்ஸுக்கு, சிசிடிவி நெட்ஒர்க்ஸுக்கு இந்த மாதிரி இதுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் ஷேரிங்கை நம்ம எடுத்துக்கலாம். RJ11 கொடுத்துருக்காங்க. RJ11 மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேண்ட்லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். லேண்ட்லைன் ஃபோன் வந்து எவ்வளோக்கு வாங்கணும், என்ன ரேட் வருது அப்படிங்கிறதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3800 வருது இந்த மோடம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஏர்டெலோ இல்லை ஜியோவோ இந்த மாதிரி வேறு பிராண்டட் மோடம் ஹாட்ஸ்பாட் மோடம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அன்பிராண்டடான ஹாட்ஸ்பாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இதே காஃபில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எதை எடுத்தாலும் 2500 ஆவரேஜாக ப்ரைஸ் வரும். மறுக்கு ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த மாதிரி RJ11 போர்ட் இருக்கிற மோடம்ஸ் வாங்கிக்கலாம். நார்மலாக வந்துட்டு RJ11 போர்ட் இல்லாத மோடம்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் மறுக்கு ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்ட்லைன் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு காலிங் ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மோடமில் RJ11 போர்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து லேண்ட்லைனை இதில் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஜிஎஸ்எம் சிம்மை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன பிராண்ட் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் அவைலபிள் மூணு பிராண்டு தான், ஜியோ, ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல். ஸோ இது வந்து ஒரு 4G பேஸ்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 4G வரைக்கும் டவர் எடுக்கும். ஸோ கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும், இன்டர்நெட் ஷேரிங்ஸும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நம்ம காலிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிம் கார்டை உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவர் சிம்பிள் காட்டும். 3 பாயிண்ட் டவர் இருக்குது. நமக்கு 2 பாயிண்ட் ஆல்ரெடி காட்டுது. இது வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கான சிம்பிள். தென் பார்த்தீங்கன்னா வைஃபை, 3 வைஃபை ஆண்டனாஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு ஸ்ட்ராங்கான வைஃபை கனெக்டிவிட்டி கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆனதுக்கான இண்டிகேஷன் சிம்பிள். இவ்வளோ தான் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து லேண்ட்லைனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். நம்ம அடுத்து லேண்ட்லைனை கனெக்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, ஹெலோ பிராண்டு. வெறும் லேண்ட்லைன். இதில் எந்த வகையான கான்ஃபிகரேஷன், இதில் எந்த வகையான கான்ஃபிகரேஷன்ஸும் நம்ம பண்ணவே முடியாது. ஜஸ்ட்டு RJ11 ப்ளக் பண்ணால் ஆல்ரெடி இருக்கிற கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது 499 rupees ஹெலோ பிராண்ட். இதுதான் பேசிக் இருக்கிறதுலையே. இதை விட நல்ல குவாலிட்டியான நல்ல டிசைன்ஸ்லையும் கூட அவைலபிளாக இருக்குது. கார்ட்லெஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு 1500 2000 ரேஞ்சஸில் நிறையா நல்ல லேண்ட்லைன்ஸ் இருக்குது. நமக்கு பேசிக்காக இருக்கிறதே போதுங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து வெறும் 500 rupees தான். இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா RJ11 கேபிள் இருக்குது. இதில் ஒரு RJ11 போர்ட் இருக்குது, அதில் ஒரு RJ11 போர்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டையுமே வந்துட்டு பின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து RJ11 போர்ட் இருக்குது.
நம்ம அந்த RJ11 போர்ட்டில் இதை நம்ம ப்ளக் பண்ணுறோம். அவ்வளோதான், ப்ளக் ஆயிடுச்சு. ஸோ தென் மோடமில் இருக்கக்கூடிய RJ11 போர்ட்டில் திரும்பவும் நம்ம ப்ளக் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து ப்ளக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைலர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சவுண்டு கேட்குது, உங்களால் அதை கேட்டு பார்க்க முடியும். டைலர் சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம ஃபோன் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரிங் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மொபைலுக்கு டயல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டயல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்போ டயல் பண்ணி பார்க்கலாம். நான் டயலரை வந்து மைக்கு பக்கத்தில் வச்சுட்டு டயல் பண்ணுறேன். டயல் பண்ணியாச்சு. ரிங் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இன்கமிங் காலும் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதை பார்க்கலாம். இன்கமிங் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து கால் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம அவுட் கோயிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்கமிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்கமிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி வருது, எப்படி வந்து ரிங் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய மொபைலில் இருந்து நான் இன்கமிங் டயல் பண்ண போகிறேன். அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நல்லா கேட்கும், அந்த சவுண்டு நல்லாவே கேட்கும். ரிங்காக ஆரம்பிக்குது. நார்மலாக பழைய காலத்தில் இருக்கிற டெலிஃபோன்ஸ் எப்படி ரிங் ஆகுதோ அதே மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு கேட்குறக்கே நல்லா இருக்குது. ஸோ நம்ம அட்டன் பண்ணி பேசலாம். எடுத்ததையும் அட்டன் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம பேசுகிறது நம்மளுக்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, அதனால் நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ என்னோடய டிவைஸ் வந்துட்டு என்னோடய மொபைல் வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. நான் ஸ்பீட் டெஸ்ட்டு அப்படியே ரன் பண்ணுறேன். ஸ்பீட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து டவுன்லோட் ஸ்பீட் இருக்குது, எவ்வளோ தூரம் அப்லோட் ஸ்பீடு இருக்குது. நம்ம இந்த வைஃபை மூலமாக நமக்கு வந்து என்ன தான் ஸ்பீட் கிடைக்குதுங்கிறத செக் பண்ணிடலாம். டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்குது, நல்லாவே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிசிடிவிக்கு அப்லோட் ஸ்பீட் எச்சா இருந்தால் பெட்டராக இருக்கும். அது ஏர்டெல்லில் கொஞ்சம் அப்லோட் ஸ்பீட் நல்லாயிருக்கும். நம்ம லொக்கேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஸோ வந்து நம்மளுதுமே கொஞ்சம் ரூரல் ஏரியா தான், அதனால் வந்துட்டு டவர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது நமக்கு பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நமக்கு டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 11 MB/s வந்திருக்கு. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடு நமக்கு 13 MB வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வைஃபை டிவைஸ் இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூஸை தடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அன்இன்டரப்டட் காலிங்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துலையாவது நம்ம இன்டர்நெட் ஷேரிங் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ஒரு வைஃபை மோடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான டிவைசஸை தாராளமாக பயன்படுத்தலாம். இது மூலமாக நம்மளுக்கு நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுற பேக்கேஜில் கிடைக்கக்கூடிய காலிங் ஃபெசிலிட்டிஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மொபைல் டிவைஸ் நம்ம வீட்டில் ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மேலும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.